தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் ஜெயக்குமார் இன்று காலை தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட் நிகழ்வில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. 3 அமைச்சர்கள் வராதது கண்டு அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் சபையின் உள்ளே தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டார்கள். பொதுவாக நிதிநிலை அறிக்கை என்பது ஒவ்வொரு துறை சார்ந்தும் முக்கியமானது. அதனால் ஒவ்வொரு அமைச்சரும் தங்களது துறை சார்ந்து என்ன அறிவிப்புகள் வெளியாகிறது என்பதை கவனிப்பது அவசியம். பட்ஜெட் தாக்கலின் போது எந்த அமைச்சரும் கலந்து கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். ஆனால் பட்ஜெட்டை அமைச்சர்களே புறக்கணித்து இருப்பது ஆட்சியே புறக்கணித்ததற்கு சமம். இந்த 3 அமைச்சர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று விசாரித்த போது தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க தம்பிதுரையுடன் 3 அமைச்சர்களும் டெல்லியில் முகாமிட்டு உள்ளார்கள். சசிகலாவின் தற்காலிக பொதுச் செயலாளர் நியமனத்தை ஏற்குமாறும் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறும் வலியுறுத்த இவர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளார்கள். தமிழகத்தின் முக்கிய நிகழ்வான பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டு இருக்கும் போது 3 அமைச்சர்கள் தங்களது கட்சி விவகாரத்திற்காக டெல்லி சென்றுள்ளது இந்த அரசாங்கத்தின் செயல்பாட்டை பிரதிபலிப்பதாகவே உள்ளது.